வணக்கம். நான் உங்க செங்கல்லிங்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ் டெக் ரிவ்யூஸ். இன்னைக்கு நாங்க கொண்டு வந்திருக்க ஃபோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போக்கோ F6. போக்கோ F6 5G. போக்கோ F1லேருந்து இந்த போக்கோ சீரிஸ் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபோன்ஸுங்க. இந்த ஃபோன்ஸ பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பவர்ஃபுல்லான ஃபோன்ஸ் எப்பவுமே போக்கோலேருந்து கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஐட்ரேஷன ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஃபோன் பார்த்தீங்கன்னா, ஒரு போக்கோல F1ங்கிற ஃபோன் யூஸ் பண்ணேன். அது என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அதுக்கு அடுத்து இப்ப வந்திருக்க ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்கோ F6 5G. அதுக்கு அடுத்து இத்தனை ஜெனரேஷன்ஸ் கழிச்சு என்னை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்க ஒரு ஃபோன் அப்படின்னா, இந்த போக்கோ F6 5G. அதனால தான் இந்த ஃபோன நாங்களே சொந்த காசு போட்டு வாங்கி இப்ப ரிவ்யூவுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோங்க. நாங்க இந்த ஃபோன வந்து ஒரு 3 நாள்லேருந்து 4 நாளா வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட யூசர் ரிவ்யூவ தான் இப்போ உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூவா கொடுக்க போறோம். முதல்ல பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பார்ப்போங்க. பாக்ஸ் லிட்ட ஓபன் பண்ணோன்னே இந்த மாதிரி மஞ்சள் கலர்ல ஒரு பொட்டி இருக்கு. இந்த மஞ்சள் கலர் பொட்டியை திறந்தீங்கன்னா, இந்த மஞ்சள் கலர் பொட்டிக்குள்ள கொஞ்சம் லீஃப்லெட்ஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல குவாலிட்டியில ஒரு டிபியூ கேஸ் இருக்கு. உங்களுக்கு இந்த டிபியூ கேஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல குவாலிட்டி. ஃபோனோட கலர்ல இல்ல, எல்லா ஃபோன்ஸுக்குமே இந்த பிளாக் கலர் டிபியூ கேஸ் தாங்க கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸ் சார்ஜர் கொடுக்குறாங்க. ரெண்டாவது பாக்ஸ்லேயே கேபிள் வருதுங்க. இது வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான கேபிள். டைப் ஏ டு டைப் சி கேபிள் பாக்ஸ்லேயே வருது. இப்போ நம்ம ஃபோனுக்கு வருவோம். நாங்க வாங்கியிருக்க இந்த யூனிட்டுங்க, இது வந்து ஒரு கிரே கலர் யூனிட். இது 2 கலர்ஸ்ல வருது. நான் 2 கலர்ஸுமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். பிளாக் கலர்லயும் வருது, கிரே கலர்லயும் வருதுங்க. இந்த போன்ல அப்படி என்னடா இருக்கு ஸ்டாண்ட் அவுட் ஃபீச்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்னாப்டிராகன் 8s Gen 3 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாண்ட் அவுட் டிசைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கார்னிங் கொரில்லா கிளாஸோட பிக்டஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, யூ ஹர்ட் மீ ரைட். கார்னிங் கொரில்லா கிளாஸோட பிக்டஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இந்த போன்ல பாத்தீங்கன்னா UFS 4.0 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போன்ல இந்த 3 ஃபீச்சர் தான் எனக்கு பிடிச்ச ஒரு பெரிய ஸ்டாண்ட் அவுட் ஃபீச்சர்னே சொல்லலாங்க. இதை பத்தி டீட்டெயில் தான் உங்களுக்கு சொல்றேன். ரெண்டாவது, இந்த போனோட பில்ட் அண்ட் டிசைன். முதல்ல போனை எடுத்தோன்னே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட்டா இருக்குங்க. இந்த மாதிரி லைட்டான போன்ஸ் இன்னைக்கு மேக்சிமம் வருது இல்ல. எல்லாமே வந்து பெரிய ஸ்கிரீன்ஸ் தான் வருதுன்னு வைங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு லைட்டான போன் வருது இல்லைங்க. இந்த போன்ல 179 கிராம்ஸுக்கு தான் போக்கோ பண்ணியிருக்காங்க. ஏன் இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி வந்து கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் பிக்டஸ் சொன்னா, பின்னாடி வந்து பாலிகார்பனேட் பேக்குங்க. சைட்ல ரெயில்ஸும் வந்து பாலிகார்பனேட் பேக். இப்ப இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்குங்க. அதுக்கு மேல வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குங்க. இந்த வால்யூம் ராக்கர்ஸ் தவிர்த்து இந்த போன்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழே வந்து உங்களுக்கு USB போர்ட் இருக்கு, ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு, சிம் ட்ரே இருக்குங்க. உங்களுக்கு சிம் ட்ரே எடுத்தும் காமிக்கிறேன். இந்த சிம் ட்ரே வந்து டியூவல் சிம்ஸ் போட்டுக்கலாங்க. மெமரி கார்டோட சப்போர்ட் கிடையாதுங்க. அதே மாதிரி சைட்ல ஒண்ணும் இல்லைங்க, கிளீனா இருக்கு. மேல வந்து இன்ஃப்ராரெட் ஒரு பூஸ்டர் இருக்குங்க. இந்த இன்ஃப்ராரெட் வச்சு நீங்க வந்து உங்களோட டிவிஎஸ், ஏசிஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. ரெண்டாவது ஸ்கிரீன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கிரீனுமே என்னைய ரொம்ப ரொம்ப கவர்ந்து இழுத்த ஒரு விஷயங்க. அது என்னன்னு சொல்றேன். 6.67 இன்ச்ல 1.5K AMOLED டிஸ்பிளேங்க. சூப்பர் பீஸ்னே. அப்படின்னா செட்டோட நாட்டிருங்கடா. சரிண்ணே, மேல கட்டிருக்காங்கண்ணே. அட அது கொக்கி தான்டா, கலட்டிடுறா, ஒன்னும் பிரச்சனை இல்லடா. சோ இந்த காஸ்டுக்குள்ள இந்த டிஸ்பிளே வந்து எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியப்படுற விஷயமா தாங்க இருந்துச்சு. இதோட பிரைட்னஸ் லெவல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட ஹை பிரைட்னஸ் மோட் அதுல வச்சு பாத்தீங்கன்னா இது வந்து 1200 நிட்ஸ் வரைக்கும் போகுதுங்க. ரெண்டாவது பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2600 நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து என்னைக்குமே பார்த்து நீங்க தயவு செய்து போன் வாங்காதீங்க.
ஹை பிரைட்னஸ் மோட மட்டும் பார்த்து நீங்க போன் வாங்கினா போதுங்க. இதுதாங்க இதோட ஃபுல் பிரைட்னஸ். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ஆட்டோ மோட்ல வச்சிருந்தீங்கனாலே இந்த ஹை பிரைட்னஸ் மோட வெளியே சன்லைட்ல யூஸ் பண்ணும்போது, உள்ள இண்டோர்ல யூஸ் பண்ணும்போதுலாம் பார்க்க முடியுதுங்க. ஆக்சுவலா சொல்ல போனா இந்த 1200 நிட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோடுங்கிறது ரொம்ப எக்ஸலண்டா இருக்குங்க. ஸோ போன் வாங்கும்போது இந்த ஹை பிரைட்னஸ் மோட என்ன அளவுக்கு நெட்ஸ் போகுது அப்படிங்கறத பார்த்து வாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 750 நிட்ஸ் 800 நிட்ஸுக்கு மேல போனாலே போன் வந்து பிளென்டி பிரைட்டா இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது, இந்த போன்ல பாத்தீங்கன்னா டால்பி விஷன் இருக்குங்க, டால்பி அட்மாஸ் இருக்குங்க சவுண்டுக்கு. டால்பி விஷன், டால்பி அட்மாஸ்னா என்னங்க? அது ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட்ஸுங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த டால்பி சர்டிஃபை பண்றாங்க. ஸோ டால்பி விஷனும் இந்த போன்ல இருக்குங்க. ஹெச்டிஆர் வீடியோஸ் பிளே பண்ணி பார்த்தோம், ரொம்ப அருமையா இருந்துச்சு. உங்களுக்குமே அந்த வீடியோஸ் பிளே பண்ணி காமிக்கிறேன். நெட்ஃபிளிக்ஸ்ல, அமேசான் பிரைம்ல எல்லாம் ஹெச்டிஆர் வீடியோஸ் பார்த்தோம், எக்ஸலண்டா இருந்துச்சுங்க. அதே மாதிரி சவுண்ட் டால்பி அட்மாஸ்ல இருந்து வெளியே வர்ற சவுண்ட் குவாலிட்டியும் எக்ஸலண்டா இருந்துச்சுங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த டால்பி அட்மாஸ் எதுல இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குங்க. கீழேயும் ஒரு ஸ்பீக்கர் இருக்குங்க, மேலேயும் ஒரு ஸ்பீக்கர் இருக்குங்க. டால்பி அட்மாஸுமே நான் உங்களுக்கு பிளே பண்ணி காமிக்கிறேங்க. இந்த போன்ல சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா HyperOS ப்ரீ இன்ஸ்டால்டாவே போன்ல வருதுங்க. இந்த HyperOSக்கு ஏன் இவ்வளவு எக்ஸைட் ஆகுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்க, ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸுங்க. உங்களுக்கு எல்லா கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸையுமே நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தீம்ஸ், ஃபாண்ட்ஸ், வால்பேப்பர்ஸ், வெளியே இருக்க லாக் ஸ்கிரீன், அன்லாக் ஸ்கிரீன் எல்லாமே நீங்க வந்து டாப் டு பாட்டம் வந்து உங்களால இதுல மாத்திக்க முடியுங்க. ஸோ டன் ஆஃப் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால போனை வந்து நீங்க நினைச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுதுங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க HyperOSல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர்ல ஸ்டாண்ட் அவுட் ஃபீச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர் கெஸ்டர் கண்ட்ரோல். இந்த கெஸ்டர் கண்ட்ரோல் ஆனா இப்ப எதுல வேலை பார்க்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஆப்ல மட்டும்தாங்க வேலை பார்க்குது இப்போதைக்கு. பட் HyperOSல இருந்து இந்த கெஸ்டர் கண்ட்ரோல மற்ற அப்ளிகேஷன்ஸ்க்கும் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பிளஸ் பாயிண்ட் நான் இந்த போன்ல சாஃப்ட்வேர்ல எதை பாக்குறேன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து MIUI டயலர் இருக்குங்க. இந்த MIUI டயலர்னால என்ன வித்தியாசம் வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுள் டயலரா இருந்தா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க போன் பேசிட்டு இருக்கீங்க, ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லி அந்த அக்கா வந்து சொல்லுங்க. இதுல அந்த அக்கா வராதுங்க. MIUI டயலரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்டுங்க. ரெண்டாவது, ஒரு சின்ன ஒரு பக்கா நான் எதை பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் இருக்குங்க. ஆமாங்க, பட் எல்லா ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸையுமே வந்து உங்களால டெலீட் பண்ண முடியுதுங்க. நிறைய கொடுத்துருக்காங்க, அவங்க சைட்லேருந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க, இன்ஸ்டால் பண்ணியே கொடுத்துருக்குறாங்க. நிறைய கேம்ஸ் இருக்குது, அது இல்லாமல் நீங்கள் டெலீட் பண்ணவும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் அதை டெலீட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுல வந்து LPDDR5X RAM கொடுத்துருக்குறாங்க. இதுல வந்து 12 GB RAM இன்பில்ட்டா இருக்கு. ரெண்டாவது நாங்க வாங்கியிருக்க இந்த டிவைஸ் பாத்தீங்கன்னா 512 GB ஸ்டோரேஜ். உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாண்ட் அவுட் ஃபீச்சரான UFS 4.0 இருக்குங்க. UFS 4.0 இருக்கிறதுனால எங்களுக்கு ஃபாஸ்டர் ரீட் ரைட் ஸ்பீட்ஸ் கிடைக்குதுங்க. ஸோ ஃபோன் யூஸ் பண்றதுக்கு இன்னும் ஸ்மூதரா இருக்குங்க. இது 120 Hz டிஸ்பிளே இருக்கிறதுனால 120 Hz டிஸ்பிளேல மெயினா சொன்னது 1.5K ரெசல்யூஷன் இருக்குன்னு நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த 1.5K ரெசல்யூஷன்ல 120 Hz யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தா இருக்குங்க. நான் அதையுமே உங்களுக்கு ஸ்கிரீனோட அனிமேஷனை காமிக்கிறேன். ரெண்டாவது, இதுல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து AMOLED ஸ்கிரீன் அப்படிங்கிறதுனால ஸ்கிரீன் மேலே வந்துடுதுங்க. ஆப்வியஸ்லி அது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. லாக் பண்றதுக்கும் அன்லாக் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்குங்க. கேம் பிளே பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் இதுல கேம்ஸ் விளையாண்டு பார்த்தேங்க. ஒரு 3-4 கேம்ஸ் விளையாண்டு பார்த்தேன். அதுல பாத்தீங்கன்னா எப்பவுமே நான் விளையாடுற எனக்கு பிடிச்ச ஒரு கேம்னு பாத்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி மொபைல் அது விளையாண்டு பார்த்தேன். டென்ஷன் இம்பாக்ட் விளையாண்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆஸ்பால் விளையாண்டு பார்த்தேன். இது எல்லாத்துலயுமே வந்துங்க பேட்டரி ட்ரெயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஃப்ரேம் ரேட் ஒரு 60 FPS இருந்து 120 FPS வரைக்கும் வச்சு விளையாடும் போது ஒரு 10-12% பேட்டரி ட்ரெயின் இருக்கதாங்க செய்யுது.
டெம்பரேச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கூலா இருக்கு போன் அப்படின்னு சொல்ல முடியாது, பிக்சல் அளவுக்கு ஹாட் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஓரளவுக்கு நார்மலா இருந்துச்சு. நாங்க ரெக்கார்ட் பண்ண டெம்பரேச்சர்னு பாத்தீங்கன்னா 42ல இருந்து 43 டிகிரி வரைக்கும் இது ஹீட் ஆச்சுங்க கேம் பிளே இருக்கும் பொழுது. அதுல இருந்து 10ல இருந்து 12% பேட்டரி ட்ரெயின் என்னால பார்க்க முடிஞ்சுங்க. இந்த போன்ல நாங்க எப்பவும் போல AnTuTu ஸ்கோர்ஸ் ரன் பண்ணி பார்த்தோங்க. அதே மாதிரி 3D வைல்ட் லைஃப் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரன் பண்ணி பார்த்தோம். வைல்ட் லைஃப் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ல போன் ஸ்ட்ரெஸ்ஸே ஆகுது, அது பாட்டு போயிட்டே இருந்துச்சுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு போனு. AnTuTu ஸ்கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 14 லட்சம் வந்துச்சுங்க. 14,12,000 கிட்டத்தட்ட இந்த போனோட AnTuTu ஸ்கோர். இது வந்து பல பிளாக்ஷிப்பை வந்து மீட் பண்ற அளவுக்கு இருந்துச்சுங்க இதோட AnTuTu ஸ்கோர். ரெண்டாவது, இது வந்து ஏன் இவ்வளவு தூரத்துக்கு வந்து புஷ் பண்ணாலும் நமக்கு வந்து சூடு ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா the மெயின் ரீசன் வந்து இதுல வந்து ஒரு கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து ஐஸ் லூப் கூலிங் அப்படின்னு சொல்றாங்க போக்கோ சைட்ல இருந்து. இந்த ஐஸ் லூப் கூலிங் ரொம்ப அருமையாவே வேலை பார்க்குது. நாங்களும் வந்து எங்க டீம்ல ஒரு மணி நேரம் வரைக்கும்லாம் கேம் விளையாண்டு பசங்க பார்த்தாங்க. நான் பர்சனலா ஒரு half an hour வரைக்கும் கேம் விளையாண்டு பார்த்தேங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இந்த போன்ல ஒரு 120 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த 120 வாட்ஸ் சார்ஜரை வச்சு இந்த போனை நீங்க 90 வாட்ஸ்ல சார்ஜ் பண்ண முடியுங்க. ஆமாங்க, யூ ஹியர்ட் மீ ரைட். இதுல 90 வாட்ஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் தான் இருக்கு. பட் பாக்ஸ்ல 120 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து எந்த தப்பும் கிடையாதுங்க. இந்த போனை வந்து நாங்க எவ்வளவு நேரத்துல சார்ஜ் பண்ணுது அப்படின்னு பார்த்தம்போது ஒரு 35ல இருந்து 42 மினிட்ஸ்க்குள்ள ஆச்சுங்க ஃபுல் சார்ஜ் ஆகுறதுக்கு. அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா 41 நிமிஷம் ஆச்சுங்க 0 to 100 இந்த போனை சார்ஜ் பண்றதுக்கு இன்க்ளூடட் சார்ஜர் வச்சுங்க. இந்த போனோட கேமராஸ், இந்த கேமராஸ் என்ன கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல மேஜரா இருக்கிறது இந்த மேஜர் ஷூட்டர் 50 MP IMX882 சென்சருங்க. இது ஏற்கனவே நம்ம நிறைய போன்ஸ்ல பார்த்துருக்கிறோங்க. இந்த IMX882 சென்சர் பாத்தீங்கன்னா OIS அண்ட் AIS ஓட வருதுங்க. ரெண்டாவது இதுல ஒரு 8 MP அல்ட்ரா வைட் இருக்குங்க. நாங்கள் இந்த போனை வச்சு நிறைய போட்டோஸ் எடுத்தோங்க. நார்மல் டே லைட்ல எடுத்தோம், நைட் லைட்ல எடுத்தோம். எல்லா போட்டோஸுமே எக்ஸலண்டா டீசெண்டா வந்துச்சுங்க. இந்த 50 MP OIS AIS கேமரா ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இது ஒரு சோனியோட கேமராங்க. ரெண்டாவது 8 MP அல்ட்ரா வைடுங்கிற கேமராவுமே ரொம்ப நல்ல டீடைல்ஸ் கேப்சர் பண்ணுதுங்க. பகல்ல எடுத்த போட்டோஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நைட்ல எடுத்த போட்டோஸ் ஓரளவு டீசெண்டா இருந்துச்சு. செல்ஃபி கேமரா பத்தி பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு 20 MP இன்க்ளூடட் செல்ஃபி கேமரா இருக்குங்க. அதுவுமே ரொம்ப டீசெண்டா ஸ்கின் டோன்ஸ் கேப்சர் பண்ணுச்சு. அங்கங்க ஸ்மால் ஜிட்டர்ஸ் இருந்துச்சுங்க கேமரால. பட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்துச்சு. வீடியோ அப்படின்னு வரும்பொழுது பேக்ல வந்து நீங்க 4K 60 FPS 4K 30 FPS எடுக்க முடியுது. ஃப்ரண்ட்ல வந்து 180ல தான் எடுக்க முடியும், 1080p தான் எடுக்க முடியுது. 4K வீடியோ ரெக்கார்டிங் எடுக்க முடியலங்க. ஸோ ஓவரால் கேமரா நாங்க கொடுக்குற ரேட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.5 out of 10. 10 மார்க்குக்கு 7.5 மார்க் கொடுக்கலாங்க கேமராக்கு. ரைட்டுங்க, இதுதாங்க இந்த போக்கோ F6 5Gயோட ஓவரால் ரிவ்யூ. எங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது இதோட விலை தாங்க. இதோட விலை பாத்தீங்கன்னா 30,000 தாங்க வருது பேங்க் ஆஃபர்ஸ் எல்லாம் கழிச்சு பாத்தீங்கன்னா. ஸோ ஒரு 12GB ரேம் இருக்க, 512GB ஸ்டோரேஜ் இருக்க, UFS 4.0 இருக்க, ஒரு நல்ல கேமராஸோட இருக்க, ஒரு அருமையான ப்ராசஸர், ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராப்பர் கில்லர் போனுங்க இந்த போக்கோ F6. இதாங்க போக்கோ F6 5Gயோட கம்ப்ளீட் ரிவ்யூ. நீங்க எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தது உங்க சங்கர்லிங்கத்தோட எஸ் டெக் ரிவ்யூ. எங்களோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனல்ல தயவு செய்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் a lot for watching.